வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மை எஸ்கியூஎல்லோட ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் பற்றி பேச போகிறோம். ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு மேத்ஸ் சம்மந்தமாக, ஸ்ட்ரிங் சம்மந்தமாக, டேட் சம்மந்தமாக, அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே தேவைப்படும். இது நம்ம ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு பதிலாக அவங்களே பண்ணி கொடுக்குறது ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு நேமோட எண்டில் பராந்தீசிஸோடு முடிஞ்சால் அது ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம், சம், ஆவரேஜ் இது எல்லாமே அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த மாதிரி பல மேத்ஸ் சம்மந்தமாக, ஸ்ட்ரிங் சம்மந்தமாக, டேட் சம்மந்தமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாமே பார்க்கணும்னா இட் வில் டேக் டைம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபேமஸ் ஏதாவது வெப்சைட்டில் போய் அது அப்படியே பார்த்துட்டே போனாலே புரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்திருக்க வெப்சைட் எதுன்னா, MySQL டுட்டோரியல் லேர்ன் ஃபாஸ்ட் ஈஸி அண்ட் ஃபன். இதில் பாருங்கள், கேட்டகரி வச்சுருக்காங்க. அக்ரிகேட் ஃபங்க்ஷன், கம்பேர் ஃபங்க்ஷன், கண்ட்ரோல் ஃப்ளோ ப்ரோக்ராம் சைடில் வந்துடும். டேட் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், அசோலஸ் என்னது மேத் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போது நம்ம உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று எடுப்போம். சில ஃபங்க்ஷன்ஸை பார்ப்போம். இதில் சம், ஆவரேஜ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ கம்பேரிசனில் கோயிலிஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். கோயிலிஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா பாருங்கள், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டிஸ்கிரைப் queries 1 யூஸ் ஸ்டூடெண்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் queries 1 கொடுத்தா கஸ்டமர் நேம், அட்ரஸ், ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டிஐஎஸ்சி வச்சுருக்கேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் queries 1 என்ன கொடுத்தாச்சுன்னா ரெக்கார்ட் காமிக்குது. இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ரெக்கார்டில் எல்லா டேட்டாவும் இருக்குது. செகண்ட் ரெக்கார்டில் நேம் நல்லா இருக்குது, மற்ற டேட்டா இருக்குது. தேர்டில் நேமும் அட்ரஸும் நல். ஃபோர்த்தில் 3 டேட்டா நல். இப்போது நம்ம செலக்ட் கோலிஸ் கஸ்டமர் நேம் கமா கஸ்டமர் அட்ரஸ் கமா கஸ்டமர் state comma customer district from queries 1 கொடுத்தாச்சுன்னா இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த 4 டேட்டா கோயிலிஸ்குள்ளே நம்ம எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 4மே யூஸ் பண்ணியிருக்கோம் ஆர்குமெண்ட்டாக. இப்போ ஃபஸ்ட்டு நல்லான்னு பார்க்கும், இருந்தாச்சுன்னா செகண்டு. ஸோ எது நாட் நல்லோ அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் எது வரும், ராஜா. செகண்டில் இது நல்லனால எது வரும், முனிச்சாலை. தேர்டில் ரெண்டுமே நல்லனால மதுரை. ஃபோர்த்தில் டிஎன் வரும். ராஜா, முனிச்சாலை, மதுரை, டிஎன். ஸோ இப்போ என்ன பண்ணும், நாட் நல் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணும். ஃபஸ்ட்டு நாட் நல் டேட்டா ரைட்டா. ஃபஸ்ட்டு இதில் ராஜா நாட் நல் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதில் இது நல்லனால எது டிஸ்பிளே ஆகுது, முனிச்சாலை டிஸ்பிளே ஆகுது. இந்த ரெண்டுமே நல்லனால மதுரை, 3மே நல்லனால டிஎன் ரைட்டா. ஸோ இப்படி மல்டிபிள் டேட்டா இருக்கும்போது இப்போ அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3 இருக்குது. எதில் டேட்டா இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணணும். ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், கோயிலிஸ் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. இதே மாதிரி இப்போ நம்ம செலக்ட் கிரேட்டஸ்ட் ஒரு கமாண்ட் இருக்கும். இப்போ நான் 10, 20, 30ன்னு கொடுத்தா இந்த 3ல் எது பெருசுன்னு காமிக்கும். இதே மாதிரி ஸ்மாலஸ்ட் கொடுத்தா I think list
ஸோ லீஸ்ட் எதுன்னு காமிக்கும். ஸோ கிரேட்டும் பார்த்துக்கலாம், லீஸ்ட்டும் பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு கமாண்டு வித்தவுட் டேட்டாபேஸ் பார்க்கணுன்னா, வித்தவுட் டேபிள் நேம் பார்க்கணுன்னா செலக்டில் அது மாத்திரம் கொடுத்தா போதும், அந்த ஃபங்க்ஷன் மாத்திரம் நம்ம பார்த்துக்கலாம். இதே மாதிரி நம்பர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஏற்படுத்த இருக்கும். பாருங்கள், நான் செலக்ட் ரவுண்ட் ஆஃப் 10,253, டேட்டா கொடுத்தாச்சு, 2 டிஜிட் ரவுண்ட் அப் பண்ண, என்ன ஆன்சர் என்ன வருது, 10.25 மாத்திரம் வருது. ஓகே, ஸோ 2 டிஜிட் ரவுண்ட் அப் பண்ணும். இதே மாதிரி செலக்ட் மாட் ஃபங்க்ஷன் 10,3 கொடுத்தா மாட் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் த ரிமைண்டர், டிவைட் பண்ணி மீதம் என்ன இருக்கோ அது ரிட்டர்ன் பண்ணும் ரிமைண்டரை. ஸோ இது மாதிரி ஏற்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். மேத் ஃபங்க்ஷன் பாருங்கள், இதெல்லாம் மேத் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே மேத் ஃபங்க்ஷன். Absolute, return the absolute value of a number. நம்ம select absolute of -10 கொடுத்தா 10 வரும். ஸோ நெகட்டிவே காமிக்காது. Sale, return the smallest integer. இப்போ நம்ம select sale of 10.25 கொடுத்தா என்ன வரும், 7 வரும். இதே இன்னொன்று கீழே வரணும்னா select ஃப்ளோர்னு இருக்கும், 10.25 கொடுத்தா என்ன வரும், 10. ஸோ கீழேயும் பார்த்துக்கலாம், மேலேயும் பார்த்துக்கலாம். மாட் ஃபங்க்ஷன், ரவுண்ட் அப் ஃபங்க்ஷன், ப்ராக்கெட், காஸ் சைன், டேன் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக இது எல்லாமே ரேண்டம் ரிட்டர்ன் ரேண்டம் நம்பர் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், செலக்ட் ரேண்டம் ஆஃப்னு கொடுத்தா ஏதோ ஒரு நம்பர் வரும். இப்போ இந்த நம்பர் திருப்பி நம்ம கால் பண்ணால் இன்னொரு நம்பர் வரும். ஸோ ரேண்டம் நம்பரை ஜெனரேட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணும்போது இப்போ இன்ட்டு 100ன்னு கொடுத்தா $96. இதே திருப்பி கால் பண்ணால் 81, திருப்பி கால் பண்ணால் 20. இப்படி ரேண்டம் நம்பர் எல்லாமே ஜெனரேட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ ரவுண்டு, மினிமம், ரவுண்டு, சேல், ஃப்ளோர் இதெல்லாம் பண்ணுறது மேத் ஃபங்க்ஷன்ஸ். இதே மாதிரி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பாருங்கள். இதுலையும் ஏற்படுது இருக்கும். concatenate or 2 or more strings into a single string. இப்போ நம்ம concat ராம் இது ஒரு ஸ்ட்ரிங், குமார் இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுத்தா concatenation தானே, CONCAT, concatenate 2 or more strings into a single string. சாரி, செலக்டே கொடுக்கல. ரைட்டா? ராம் ஒரு ஸ்ட்ரிங், குமார் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தா என்ன வருது, ராம்குமார். 2 ஸ்ட்ரிங்கை பண்ணிக்கலாம். In a string, return the position of the first occurrence of a substring into a string. Right? Select in string is comma there is a tree. இன்னும் கொடுக்குறதா வச்சுக்குவோம். ஸோ இப்போது இந்த இஸ் எந்த பொசிஷனில் இருக்குன்னு காமிக்கும். ரிவர்ஸ் அடிச்சிருக்கேன். எந்த பொசிஷனில் இருக்குது, 7th இருக்குது. 5 letter 6 ஐ எங்கே இருக்குது, 7ல் இருக்குது. இல்லைன்னா 0 காமிக்கும், இருந்தால் இருக்குன்னு காமிக்கும்.
இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இது விட்டுரும். செலக்ட் லென்த் ஆஃப் ராஜா கொடுத்தா 4 வரும். இதே மாதிரி நம்ம லெஃப்ட் ரைட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஆஃப் string comma 2 ஸ்ட்ரிங்லேருந்து லெஃப்ட்லேருந்து 2 கேரக்டர். இதே ரைட் போட்டால் ரைட்லேருந்து 2 கேரக்டர் வரும். ட்ரிமெட் எல் ட்ரிம் ஆர் ட்ரிம் இருக்கும், ட்ரிம் இருக்கும். ரிமூவ் அன்வான்ட் ஸ்பேசஸ். இப்போ பாருங்கள், செலக்ட் லென்த் ஆஃப் 4 ஸ்பேஸ் கண்ணன் கொடுத்துட்டு என்ன வரும், 15 வரும். இதில் செலக்ட் வந்து ட்ரிம் பண்ணிட்டோம்னா ரைட்டா, கண்ணனை என்ன பண்ணுறோம், ட்ரிம் பண்ணுறோம். இப்போ என்ன வருது, சாரி, ஃபஸ்ட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கணும், ரிவர்ஸ் அடிக்கணும். செலக்ட் ட்ரிம் ஆஃப் என்ன அடிக்கணும், லென்த்து கரெக்டாக என்ன வருது, 6 வருது. ஸோ இந்த ஸ்பேஸ் லெஃப்ட் ரைட்டில் எக்ஸஸாக இருந்தால் அதை என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். ஸ்ட்ரிங் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப முக்கியம் ட்ரிம் பண்ணுறது. இதே மாதிரி லோவராக மாற்றிக்கலாம், அப்பராக மாற்றிக்கலாம். சப்ஸ்ட்ரிங் நடுவுலேருந்து ஒரு கேரக்டர் எடுக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் சப்ஸ்ட்ரிங் கமா ஸ்டார்டிங் போர்ஷன் வந்து 3, அங்கேருந்து 2 கேரக்டர். நான் 3ல் ஆரம்பித்து 2 கேரக்டர் இது வருது WA. ஸோ ஒரு சிங்கிள் கேரக்டர் எடுக்கணும்னா 1 லென்த்து கொடுத்தா போதும். ஸோ நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டாக சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இது எல்லாமே வந்து என்னது, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். இதே மாதிரி முக்கியமாக நம்ம ஆஃபன் யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும், டேட் ஃபங்க்ஷனாக இருக்கும். டேட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஏகப்பட்டது இருக்கும். கரண்ட் டேட், டேட் டிஃபரன்ஸ், டே மந்த் இயர், டேட் சப்பு, டேட் ஆட் பண்ணுறது, டேட் ஃபார்மேட் பண்ணுறது, டேட் நேமை பார்க்குறது, டே ஆஃப் வீக்கை பார்க்குறது, எல்லாமே வந்துடும். இப்போ பாருங்கள், செலக்ட் கரண்ட் டேட்னு கொடுக்குறேன். ஒரு ஆறு இருக்கு. ஸோ கரண்ட் டேட் வந்து என்ன காமிக்குது, மந்த்து, டே, இயர் காமிக்குது. இது நம்ம செலக்ட் டே ஆஃப் கரண்ட் டேட்னு கொடுத்தா டே முத்திரை வரும். இதே வந்து மந்த்துன்னு கொடுத்தா மந்த்ரு வரும். இயர்னு கொடுத்தா என்ன வரும், இயர் முத்திரை வரும். இயர் முத்திரை வரும். இதே வந்து நம்ம டே இருக்கு இல்லையா, டே ஆஃப் வீக்னு கொடுத்தா என்ன வருது, டே ஆஃப் வீக். வாரத்துக்குள்ளே இது எத்தனை நாள், இன்றைக்கி வந்து வெட்னஸ்டேனால சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, 4th டேன்னு வந்துடுது. இதே மாதிரி நம்ம டே நேம்னு இருக்குது பாருங்கள், டே நேம் கொடுத்தா என்ன வருது, வெட்னஸ்டே வருது. இதே மந்த்து பார்த்துக்கலாம். ரைட்டா, மந்த்து எல்லாமே பார்த்துக்கலாம். நவ் வந்து என்னென்னா எல்லாத்துலேயும் இருக்கும். செலக்ட் நவ் ஆஃப்னு கொடுத்தா கரண்ட் டேட் அண்ட் டைம் வரும். ஃபார்மேட் பார்த்துக்குங்க. இது அவர் HH
மினிட் எம்எம், செகண்ட் எஸ்எஸ், இது 4y எம்எம் ஒய்ஒய் எல்லாமே காமிக்கும். இதே மாதிரி டேட் ஃபார்மேட்டட் டேட் வேல்யூ பேஸ்ட் ஆன் ஏ ஸ்பெசிஃபைடு ஃபார்மேட். நம்ம ஒரு டேட்டை எங்களுக்கு எப்படி வேணுமோ மாற்றி பார்த்துக்கலாம். ரைட்டா, இது எல்லாமே டேட் ஃபார்மேட். பர்சன்டேஜ்னா 3 characters abbreviated weekday. இந்த மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இப்படி வேணும்னா செலக்ட் டேட் ஃபார்மேட் கரண்ட்டு டேட் கொட்டேஷனில் பர்சன்டேஜ் ஏன்னு கொடுத்தா என்ன வந்துருச்சு, வெட்னஸ்டே வந்துருச்சு. இதே மாதிரி என்னென்ன இருக்குது, டே கொடுத்தா டே 0th இந்த ஃபார்மேட்டில் வரும். பி கொடுத்தா மந்த்து 3 லெட்டரில் வரும், பி கொடுத்தா ரைட்டா. சி கொடுத்தா மந்த் இன் நியூமரிக். ஸோ மந்த்து நம்பரில் வேணும்னா சி, அதே மந்த்து வந்து ஜனவரி பிப்ரவரியில் வேணும்னா பி, டே வேணும்னா ஏ. அதே மாதிரி மற்ற எல்லாமே நீங்கள் அப்படியே கோத்ரூ இது பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், மந்த்து எம் கேபிட்டல் போட்டால் ஃபுல் மந்த் நேம், இதே வந்து பி போட்டால் ஸ்மால் நேம் வரும். மந்த் நேம் வித் லீடிங் 0, மந்த் நம்பர் எம் ஸ்மால் எம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இயர் ஸ்மால் ஒய் கொடுத்தா 2 டிஜிட்டில் வரும், கேபிட்டல் ஒய் கொடுத்தா 4 டிஜிட்டில் வரும். ஸோ இப்போ நான் வந்து ஃபார்மேட்டை மாற்றிக்கலாம். செலக்ட் டேட் ஃபார்மேட்டுன்னு கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேபிட்டல் ஒய் டி ஸ்லாஷ் பர்சன்டேஜ் மந்த்து ஸ்லாஷ் பர்சன்டேஜ் கேபிட்டல் ஒய் இன்னும் கொடுத்தா என்ன வந்துருச்சு, நம்ம இந்தியன் ஃபார்மேட் வந்துருச்சு. ஸோ என்ன ஃபார்மேட் வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம டைம் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். என்னென்ன இருக்குது, ஹவர், மினிட், செகண்ட்ஸில் இருக்கும் பாருங்கள். எஸ் செகண்ட்ஸ் வித் லீடிங் 0, கேபிட்டல் எஸ், ஸ்மால் எஸ் யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட்ஸுக்கு. அவருக்கு வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே இருக்கு. மினிட்ஸுக்கு வந்து ஐ, மினிட்ஸுக்கு ஐ, ஹவர்ஸுக்கு வந்து என்னது ஹெச் யூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ஹெச் 24 ஃபார்மேட், ஸ்மால் ஹெச் வந்து 7 ஃபார்மேட். இப்போ நம்ம டேட் கொடுத்துட்டு கேபிட்டல் ஹெச் ஒரு ஹெச் கொடுத்தா என்ன வருது, ஸ்மால் ஹெச் கொடுத்து பார்ப்போம். சரி, கரண்ட் டேட் கொடுக்கக்கூடாது. ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ் வேணும்போது என்ன பண்ணிக்கணும், நவ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன வருது, 7 ஈவினிங் 7 o'clock. ஸோ 19 காமிக்குது. இதே ஸ்மால் ஹெச் கொடுத்தா என்ன வரும், 7 வரும் ரைட்டா. ஸோ இப்போ நம்ம டேட் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, டேட் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மேத் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கம்பேரிசன் கொலீஸ் பார்த்தோம், as well as aggregate ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் ரைட். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம MySQL ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, ஒரு சேல்ஸ் வேல்யூ டிஸ்பிளே பண்ணும்போது ரவுண்ட் அப் பண்ணணும். ரவுண்ட் அப் பண்ணலைன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ரொம்ப காமிக்கும். ஸோ ரவுண்ட் அப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்படி எங்கெங்கே தேவையோ அக்கார்டிங் டு தட் நீங்கள் ரியல் டைம் ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அவ்வளோதான். இது வந்து MySQL ஃபங்க்ஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸில் பார்த்துக்குங்க.